எப்போவுமே ஈவினிங் வந்து பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுருவோம். வந்த உடனே அவங்க கேட்குற முதல் வார்த்தை சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு தான். நம்ம வந்து ஏதாவது வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்கிறது வந்து மறந்துருவோம். அப்படி தான் இன்றைக்கி வந்து மறந்துட்டு சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ டக்குன்னு வீட்டில் வந்து வாழைப்பழம் தான் இருந்துச்சு. அது நேந்திரம் பழம். அதை வச்சு பஜ்ஜி போடலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பசங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்கிறேன். மைதா மாவு வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பழத்தை கட் பண்ணுங்கள். பழம் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தடிமனாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லேசாக பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாக பண்ணியிருந்தேன். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு இருக்கும்போதே தான் யோசித்தேன், பசங்க வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸுங்கிற வார்த்தை மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டுட்டாங்கன்னா காரமாக எதுவும் இல்லையா அப்படின்ட்டு கேட்பாங்க. எல்லாம் ஒன்னால சரி வேறு என்ன செய்யுது, பசங்க கேட்டால் செஞ்சு தானே கொடுக்கணும். அவங்க வந்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். அப்பளமும் இருந்துச்சு, பச்சிமாவும் இருந்துச்சு. அதை வச்சு அப்பள பச்சி போட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுட்டு வச்சது தான். பசங்க வந்தோடனே டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.